என்னடா எங்க போறான்னு காட்டுங்க தேவடியார்களோட பேச போறேன்னு சொல்லி பேசினாங்க எங்கடா போற சித்தப்பான்னு கேட்டேன் நான் தேவடியார்களோட பேச போறேன் விட்டுக்கிறேன் நான் தேவன் சொன்னவா எங்க பையா டே எங்க பையா கண்ட தேவடியால நல்லா முதல் வச்சுல கூட்டு முள்ள அப்பா அவன் புள்ள வீட்டுக்கு போய் விளையாடுங்க நீங்க பலரோட பார்த்துக்கிட்டோம் நான் சொல்றது தெரியுமா எனக்கோ 10 வயது தகுச்சிக்கு 5 வயது ஊர்ல எனக்கு பிடிக்க வழி இல்லை வேலை தேடி நேரா நான் சொல்லிக்கு போயிட்டேன் சென்னை மாநகரம் சென்று விட்டேன் போயா 11 ஆகி போச்சு தங்கச்சி எனக்கு ரொம்ப உசுறு அப்படியாடா ஒரே தங்கச்சாச்சம்மா நான் தங்கச்சி மேல ரொம்ப பாசம் எனக்கு அப்படியா தங்கச்சி மேல பாசம் சொல்றேன் 10 வருஷம் வச்சிருக்கேன் இருங்களா உங்களுக்கு அப்போ நாங்க வருஷம் கட்டி இருப்போம் 10 வருஷம் தீபாவளி வரும் உங்களுக்கு அப்பா கடவுள் வாங்கி தரணும் மண்ணா கஷ்டமா என் தங்கச்சி போகலானே போலாம் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு எங்க ஊரு பொம்பளைங்க சும்மா இல்ல இல்லையா உங்க ஊரு பொம்பளைங்க அப்படி என்ன பண்றாங்க வீட்டு தேடி பெண்கள் என்னாச்சோ ஒரே தங்கச்சாச்சு ஒரு வேலை அவ தங்கச்சி பாக்குறது மாதிரியே 11 கால் வர தண்ணி தரும மாதிரியே தங்கச்சி எப்படி எல்லா பொம்பளையும் கும்பலாக்குறாங்க இந்த ஆம்பளை மட்டும் தனித்தனியா உட்காந்துக்கிறாங்க ஐயா நான் நினைக்கிறேன் என்னடா பாத்துக்கிறேன் இங்க தான் பாரு நைட்டா தான் பாத்துக்கிறேன் இல்ல ஒரு பெண்ணுக்கு மரியாதை கிடையாதா பாத்து தான் தழுத்து கெத்திருக்கிறாரு உன்னமா பார்க்கணும் ஒரு பெண்களா இருந்தா மரியாதை என்ன சொல்லுடா என்னடா ஆச்சு எனக்கு கோவம் வந்துச்சு அப்படியே நீக்கிட்டு போறே யாரு கதச்சப்பா எனக்கு தான் ஒதுக்கி சொல்லிட்டு பாரு யாரு போய் பார்த்தா ஏன் தங்கச்சோ தெரு திரும்ப வளக்குறா ஓ தங்கச்சா தெரு திரும்ப உட்கார்ந்து இருக்கறா அவள சுத்தி பச்சை தடி கட்டிக்கிறாங்க அதுல மாவுக்கு தெரியுது நான் தெரியுது என் தங்கச்சால போன் வச்சுக்கா நீ இருக்கிறது ஒல்லியா இருக்கிற அவளுக்கு இட்ல சுட்டு போடுறாங்க வடை சுட்டு போடுறாங்க கொஞ்சம் பெயிண்ட் சுட்டு போடுறாங்க அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது துண்டு தெலவோ
அந்த காஞ்சி போல கட்ட அடிக்குது என்னவோ அப்ப தந்து அச்சாச்சு இந்த கதி டேய் எங்க ஐயா வந்து கேக்குறேன் எங்க பெட்டிக்கற எவன கேட்டு பாரு ரைட் வச்சிட்டா லாஸ்டா போட தெரியல சட்டரக்குள்ள போட முடியல பேஸ் தெரியல டேய் டேய் யார் அது மூஞ்சி தெரியுது சொல்ற கட்ட இப்படி போய் கத்தறாதான் எட்டக்கு தெரியும் ஏய் யார் அது யார் குடும்பமா டேய் இப்போ உனக்கு என்ன தெரியும் வந்தல ஆமா என்ன உன் தங்கச்சி பெரிய மனுஷன் ஆயிடுறா மரியாதை கட்டுப்படும் மரியாதை கட்டுப்படும் வீட்டுக்கே பெரிய பையனா தான் அவன் எப்படி பெருமைச்சானா ஏய் அவ வயசுக்கு வந்திருக்கடா வயசுக்கு வந்துட்டாளா ஏய் வயசுக்கு வந்திருக்கடா வயதுக்கு வந்துட்டா வயசுக்கு வந்துட்டாளா அவன் யாரா கேட்டு வந்தா இந்த ஊரு தலைவர் கேட்டாளா நாட்டாளர் பெற்றோர் கேட்டாளா ஊரு இளைஞர் கேட்டாளா இல்ல முத்தர் கேட்டாளா இல்ல பெட்டிகள் கேட்டாளா இல்ல தாய்லார் கேட்டாளா அச்சா செல்வச்சி பெஞ்சுக்கற செல்வச்சி இந்த ஊர்ல பெற்றதுக்கா தாத்தம்மா தந்தாச்சு அவளை கேட்டாளா கூட கொண்ட அண்ணன் நானு அவ என்ன கேட்டாளா அவ யார கேட்டு வச்சுக்கோ டேய் அறிவு கட்ட செல்வா இது உன்னை கேட்ட எனக்கு கிடையாது இயற்கையா வருதுடா இருக்கலையே அது மட்டும் கிடையாது உன் தங்கச்சி விட்டுவல் என்ன வயது 5 வயசு இப்போ என்ன வயது 18 ஏய் ஒரு பெண்கள் அவனுக்கு கண்ணே பாரு நீங்க மங்கை பாரு விட்டுட்டவே தக்க நேரத்துக்கு தக்க பருவத்துக்கு வந்த வயது வருதா வரல ஆமா ஆமா நீங்க வாங்க வர கட்டி போங்க எந்த கம்மியா ஜனம் கேக்குறேன் இப்போ ஏண்டா மா பெண்கள் எல்லாம் வெதுக்கு வந்து விட்டார் பெத்தவங்க கடவுள வாங்கி நல்லதோடு பண்ணிடுறாங்க ஆமாண்டா இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் எங்க நல்லா தெரியுது இந்த ஆம்பளை வாக்கி வந்து உங்களுக்கு 1 லட்சம் 3 லட்சம் செலவு பண்றாங்க எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் தான் எங்களுதுல ஒரு கோட்டு ஒரு வாட்டு ஏண்டா முடிஞ்சிருச்சா அப்படியா ஏண்டா ரவி மலரோட போகலாம் சீக்கிரமா ஓடி வா